எவ்வளவு நேரமா கண்ணை மூடிட்டு இருக்கிறது? சாந்தி ப்ளீஸ், 2 நிமிஷத்துல வந்துட்டேன். என்ன சத்தத்தை காணோம்? என்ன பண்றீங்க? இதோ வந்துட்டேன், வந்துகிட்டே இருக்கேன். கண்ணை திறக்காத, கண்ணை திறக்கூடாது. சீக்கிரம் வாங்க, இல்லன்னா கண்ணை திறந்துருவேன். இது என்ன தெரியுமா? இந்த வீட்டு மருமகளா வர்றவங்க போட்டுக்கணும்னு எங்க அம்மா கொடுத்தாங்களே, வயிறு அட்டிகை இது. சுந்தரம், உங்க குரல்ல ஏன் அசடு வழியுது? என் குரலே அப்படி. உங்க கையால இந்த அட்டிகை போடும்போது ஆசை கலந்து ஒரு. ஏமா வைக்கப்படுற? நாங்க என்ன அந்நியமா அசலா? உனக்கு தான் அவன், அவனுக்கு தான் நீன்னு முடிவாயிடுச்சே. டேய், நீ போற ஊரு லண்டன் பட்டணம். அங்க பவுன் நிறத்துல கவுன் போட்டுக்கிட்டு இருப்பாளுங்க, அசந்திராத. சரிப்பா. என்னது சரிப்பா? இருக்கு போயில ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டு. அப்பா, தம்பி அப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டான்ப்பா. அவன் நல்லபடியா படிச்சு திரும்பி வருவான். டேய் சுந்தரம், அப்பா முன்னால எனக்கு சத்தியம் பண்ணி கொடுடா. சத்தியங்கா? சத்தியத்தை காப்பாத்துவா. வா, கடைக்கு போயிட்டு வந்துருவான். சரிப்பா. மாமா அக்கா வந்திருக்கிறது சொல்லக்கூடாது. இப்படி ராசது. நானா அசடு? லண்டன் வந்து வெள்ளக்காரை அடிச்சுட்டு வந்துருவேன் அப்பா சந்தேகப்படுறாரு. என்ன போய் அசடுங்கிறிய? படிக்க போன விஸ்வாமித்திர இந்த மேலையாவது மயக்கிடுவ. மாமா அக்காவும் பயப்படுறாங்க. உனக்கு அந்த பயம் இல்லையா? சுந்தரம், எனக்கு துரோகம் செஞ்சுட்டு இன்னொருத்தி கூட பழகுறதுக்கு உங்க இதே இடம் கொடுக்காதுன்னு எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ வெரி மச். ஆமா, நீங்க ஹாஸ்டல்ல தானே தங்க போறீங்க? ஆமா. இந்த ஹாஸ்டலுக்கும் ஹோட்டலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன? ஹோட்டல்லயும் தங்கலாம் சாப்பிடலாம், ஹாஸ்டல்லயும் தங்கலாம் சாப்பிடலாம். இதுல என்ன பெரிய வித்தியாசம்? HOTEL ஹோட்டல், HOSTEL ஹாஸ்டல். இந்த ரெண்டுக்கும் எஸ் தான் வித்தியாசம். இந்த எஸ் எதை குறிக்குது? எதை குறிக்குது? ஸ்டடி, படிப்பை குறிக்குது. Yes, yes, you are correct. S stands for study and also for Shanti. ஆண்டவன், பிள்ளையாரப்பா, முருகா, எண்ணம் போல வாழ்வு, எல்லாம் நல்லபடியா நடக்க வழிகாட்டு. அண்ணே, சாரங்க வந்தா ஸ்விம்மிங் பூல் வர சொல்லு. சரிண்ணே. ஐயா, ஹார்லிக். உள்ள எல்லாம் சாப்பிட்டாங்களா? அப்படியே சாப்பிட்டாங்க. ஐயா, ஹார்லிக்ஸ்ல சக்கரை இல்லாம தானே அண்ணனுக்கு கொடுத்தேன். என்னங்க அண்ணன் முகத்தை பாத்தீங்கன்னா? பார்த்தனே, ஏதோ கொஞ்சம் கலவரமா இருக்கிற மாதிரி தெரியுது. அது உங்களுக்கு புரியுதாக்கும்? புரியுது புரியுது. புரிஞ்சுமா பேசாம இருக்கீங்க? அவர்கிட்ட போய் என்னன்னா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு 4 வார்த்தை எதமா கேட்க. ஆமா, நான் கேட்ட உடனே எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு போறாரு பாரு. நீங்க கேட்கல, அவர் சொல்லல. இப்ப சாரங்க வரப்போறான், அவங்கிட்ட மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்ட போறாரு. ஐயான்னு சொன்ன பத்தாதோ சேவலையும் கூட சேர்த்துக்கணுமா? அண்ணன் தயாரிச்சு விக்கிற லுங்கிக்கு சேவல் மார்க் லுங்கின்னு பேர் வச்சாலும் வச்சாரு. அது பிரபலமானது மாதிரி அண்ணன் பேர்லயும் சேவல் சேர்ந்து சேவல் சிதம்பரம். இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா சாமி? சரி சரி பாருங்க, நீ வந்த உடனே ஸ்விம்மிங் பூலுக்கு சீக்கிரமா உன்னை வர சொன்னாரு அண்ணன். ஏய் சாமி, ஸ்விம்மிங் பூலுக்கு காப்பி அனுப்பு. பெரிய இன்சூரன்ஸ் ஆபீசர் மாதிரி சும்மா இருந்த என்ன பிடிச்சி ஸ்விம்மிங் பூலுக்கு வாங்க, இல்லைன்னா பாட்டி படத்தை உடைச்சிருவேன்னு சொன்னீங்களே, இங்கேயே இருந்துக்கிட்டு கொஞ்சம் போகல, தள்ளி போனா ஆட்டு வண்டி மாதிரி கையில கயத்தை கொடுத்தாங்க. குதிக்கிறதுனா குதி, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுக்கிட்டு குதிரா. பெரிய சூரப்புலி மாதிரி வந்தா. ஏமா நீ என்ன சவுத்தலையும் நினைப்பா? உள்ள விழுந்து தண்ணிய குடிச்சு மூச்சை விட்டுடாத, கொஞ்சம் காலை எடு. இப்படி வாங்கலையே. ஐயா வணக்கம். யாரங்கண்ணா? வா அப்படி இந்த பசங்க பாத்து.
ஐயா ஆல்பம் பாத்தீங்களா? இந்த சாரங்களும் இறந்து போன அம்மாவையும் தவிர உங்க மனசை யாராலையா புரிஞ்சுக்க முடியும்? அவளை கைபிடிச்ச பிற்பாடு தாண்டா எனக்கு லட்சுமி கடாட்சியமே வந்தது. சொத்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் சொந்த பந்தம் எல்லாம் என்ன சுத்தி சுத்தி பறந்து அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் அவதானடா என்கிட்ட சண்டை போட்டு வாய் கொடுத்துட்டு. ஆனா தனக்குன்னு கேட்டது ரெண்டு விஷயம். இவ்வளவு செல்வத்தை கொடுத்த கடவுள் எங்களுக்கு பிள்ளை செல்வத்தை மாத்திரம் கொடுக்க. அதான் உங்க மச்சரிக்கு பிள்ளையும் பொண்ணு எடுத்து வளர்த்து பொண்ணை திருவாரூர்ல கட்டி கொடுத்துருக்க. புள்ள சுந்தரத்தை லண்டனுக்கு அனுப்பிச்சிருக்கல படிக்கிறதுக்கு. அது ஒண்ணுதான்டா என்னால செய்ய முடிஞ்சது. இன்னொன்னு என்ன, நாங்க 2 பேரும் சேர்ந்து காசி ராமேஸ்வரம் போயிட்டு வரணும்னு சொன்னோம். அதத்தான் என்னால கடைசி வரைக்கும் நிறைவேற்ற முடியும். அதுக்கு அம்மாவுக்கு அண்ணன் வளர்க்கிற நாய் உன்னை போடுற போட்டுல அந்த ஆளுக்கு புத்தி வரணும். உன்னை ஒரே பீதாம்பரம் ஏன்டா இப்படி வாயிலா ஜீவனை போட்டு அடிக்கிற? இது மண்டைய உடைச்சாதான் அந்த கழத்துக்கு புத்தி. அண்ணனையா இவ்வளவு கேவலமா பேசுறேன்? அவர் நமக்கு அண்ணனா இருந்தாலும் கெட்ட தகப்பனுக்கு சமானம்டா. அவர்கிட்ட போய் மரியாதையா மன்னிப்பு கேட்டா. இப்ப நான் எப்படி ராஜா மாதிரி இருக்கேனோ அதே மாதிரி உன்னையும் வச்சு பாடுறா. இந்த நாய்க்கு போடுற வைட்டமின் சோறு ராணியா உனக்கு போடுறா. பாரா, உன் பேர பிள்ளைகள் வர்றாங்க, அவங்கள பார்த்தாவது நீ திருந்து. தாத்தா தான் உன்னை வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன் நீ வந்த? பாட்டியா வீசம்படி பேசுது. எல்லாரும் வாங்க. அண்ணன் வர போறாரா? முதல்ல வீராப்பா பேசுனேன், இப்ப அண்ணன் சொன்ன கிட்டு நடுக்கிறீங்க. ஒன்னும் வளராத. படி, நான் கேட்கிறேன். அன்புள்ள அப்பாவுக்கு வணக்கம். நலமறிய இங்கு நான் தங்கியிருக்கும் ஹாஸ்டலில் எந்தவித குறையும் இல்லை. தாங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இங்கு இந்த எடுத்து சென்ற ஊறுகாயும் பருப்பு பொடியும் உபயோகிக்கவில்லை. காரணம் அவைகள் இங்கு பருவாய் பசங்க எடுத்து காய வைக்கிறா, கெட்டு போயிடா. என்ன சிரிப்ப? அது இங்க இருந்து சொல்ல எப்படி மாமா? லெட்டர்ல எழுதணும். அவன் அங்கே இருக்கானா? இது என்ன இன்னொரு லெட்டர்? எனக்கு குடுமா. என் லெட்டர் நீ படிச்சு இல்ல, உன் லெட்டர் நான் படிக்கிறேன். நல்லா படிப்பேன். இதுல என்ன வைக்கா? அன்புள்ள சாந்திக்கு சுந்தரம் எழுதி கொண்டது. இங்கு நான் எஸ்ஸில் தான் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறேன். அந்த எஸ் சாந்தி இல்லை. சரி, ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமியை சிரித்து விளையாடி சிறப்பாக கொண்டாடுவோம். அதில் கலந்து கொள்ள இந்த ஆண்டு எனக்கு வாய்ப்பில்லை. அடுத்த சித்திரை நிலவு நமக்கு தேன் நிலவாக அமையும். அப்போது நீ என்னுடைய எஸ்ஸாக இருப்பாய். இப்படிக்கு ஆமா, அது என்ன கடைசியில ஒரு எஸ்? அது ஸ்ரீமதி சுந்தரமா இருப்பேன்னு இருக்கேன். ஆஹா, எஸ்லயே விளையாடுறான் போல இருக்கு. நான் எஸ் சொல்லிட்டேன்ல, அதையே புடிச்சுட்டேன். மிஸ்டர் ஏகாம்பரம், எதையுமே தீர்மானிக்க முடியாத நிலைமையில இருக்கும். எல்லாத்தையும் டாக்டர் சர்மா கிட்ட விவரமா சொல்லியிருக்கேன். எந்த நிமிஷமும் சீரியஸ் ஆகலாம். அதனால அதிர்ச்சி தரக்கூடிய எந்த செய்தியும் அவருக்கு சொல்லாதீங்க. பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி தரேன், மருந்து கொடுத்துட்டு வாங்க. எதுக்கோ உங்க சொந்தக்காரங்களுக்கும் சொல்லி அனுப்பிச்சிருங்க. Please book a call to London. Yes, address C. Sundaram, Indian Students Hostel, London. Yes, please. அண்ணா, மூஞ்சில முடிக்காதன்னு சொன்னீங்கன்னா இந்த காய்ச்சல காண்றதுக்காக நான் வந்து 8 வயசுல எங்க அப்பா என்ன வீட்டுக்குள்ள சேர்க்கலன்னா நீதானே இருந்து என்ன செல்ல பிள்ளையா வளர்த்துனா நான் வந்திருக்கேன். என்ன பார்ப்பா
அண்ணே நீ எவ்வளவு புத்தி சொல்லிருப்ப நான் கேட்கல கேட்டுக்கிட்டு போயிட்டேன் அண்ணே நான் இனிமே காசு வேணும்னா யாருன்னு சொந்தக்கார பயில ஒரு பயிலும் என்ன கேட்க மாட்டானுங்களே அண்ணே